ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் மிட்டமில் 7-5 7-6 மட்டும்தான் இருக்குது. இப்போ நியூ சிலபஸ்ன்றதுனால நம்மளுக்கு 2 லெசன் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 7-5 7-6 மட்டும்தான் இருக்கும் செகண்ட் மிட்டமுக்கான போர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம 7-5லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போல்லாம் பாதி பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு ஆஸ் யூஷுவல் இலக்கணம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தமாரிலாம் இன்சைட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது 3 மார்க்லலாம் கொஷின் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சரிவு ஆறுபாயும் இடங்களை பட்டியலிடுக. இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் சிறுவினாலில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெடுவினாலில் ஃபஸ்ட்டும் தேர்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஒன் கட்டுரை மாதிரி கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா விரிவானம். இந்த 7-5 வந்து என்ன அப்படின்னாக்கா நியூ சிலபஸ், அதனால் இதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அண்ட் மொழிபெயர்க்க அது ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க இல்லையா, 4 மார்க் அந்த மாதிரி. அதனால மொழிபெயர்க்க படிச்சுக்கோங்க. இந்த இலக்கணம் இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கட்டுரை ஒன்று இருக்கும் இல்லையா, கலைத்திருவிழா, அது படிச்சுக்கோங்க. அது வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது 3 மார்க் 2 மார்க் இந்தமாரி கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அண்டு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இது படிச்சுக்கோங்க. அண்டு கலைச்சொல் கண்டிப்பாக கேட்பாங்க 2 மார்க்கில், இதுவுமே படிச்சுக்கோங்க. நெற்காகற்கு தகையுமே கண்டிப்பாக கேட்பாங்க, இதுவுமே படிச்சுக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான். அண்ட் மனப்பாட பாட்டல், திருக்குறள் இதெல்லாமே படிச்சுக்கோங்க. திருக்குறளில் குருவினா எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான். இதில் நம்மளை செலக்டிவாலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் சிறுவினால இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆக மொத்தத்தில் திருக்குறளில் வந்து குருவினாவும் படிச்சுக்கணும், சிறுவினாவும் படிச்சுக்கணும், எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இயல் 6 விதை நெல், இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இலக்கணத்தில் வாகை திணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2 மார்க் மீன்ஸ் 2 மார்க் இல்லை 3 மார்க் தான், பட் 2 மார்க்குன்னு போட்டிருக்கேன். 3 மார்க் கொஷின்ஸ் இது. அண்ட் இதேமாரி பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லி 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்டாக்கா 2 மார்க் தகுந்த மாதிரி எழுதணும், 3 மார்க் கேட்டாங்கன்னா 3 மார்க் தகுந்த மாதிரி எழுதணும். பட் சின்ன கொஷின்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா 3 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்குன்ட்டு நம்ம அதே மாதிரி எழுதக்கூடாது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட் போட்டு எழுதுனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இலக்கணத்தில் இது 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின் பாசவர் வாசவர், இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேர சோழ பாண்டியன்றது நம்ம வந்து 9th படிச்சிருப்போம். அண்ட் தென் நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெடுவினாவில் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் 7-5 ஒரு மொழிபெயர்க்க பார்த்தோமா, இப்போ 7-6 ஒரு மொழிபெயர்க்க. இந்த 2 மொழிபெயர்க்கல நீங்கள் 2மே படிச்சிங்க அப்படின்னாக்கா இது 2த்தை 1 அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி கடிதம் படிச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெடுவினாவில் கேட்பாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கடிதம்னு ஒன்று கேட்பாங்க, இல்லைன்னா விரிவானம் ஒன்று கேட்குறாங்க. விரிவானம் கேட்குறாங்க, இல்லை அப்படின்னாக்கா அந்த படிவம் ஒன்று இருக்கும் இல்லையா, அடிக்கிற புக்கில் அந்த இது ஒரு லெசன் ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் கடிதம் இந்த படிவம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் நம்மளுக்கு சடனாக இது மறந்துச்சுன்னா அது எழுதுகிற மாதிரி இருக்கணும், அது மறந்துச்சுன்னா இது எழுதுகிற மாதிரி இருக்கணும். அதனால் கடிதம் கட்டுரை இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்டு இதில் பார்த்திங்க சொன்னேன் இல்லையா படிவம், இதுதான் இந்த படிவம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அடுத்தது இது பாருங்கள், தொடரை படுத்தி விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவுமே கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அகராதின்னு பார்த்தா நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஆனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கலைச்சொல் அறிவும் 7-5 7-6 படிச்சுக்கோங்க, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்டு 7-5 சொன்னேன் இல்லையா நெற்காகறதுக்காக, அதேமாதிரி இதுலேயுமே படிச்சுக்கோங்க. இந்த நெற்காகறதுக்காகவும் வந்து என்ன அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்கள் மனப்பாட பாட்டு நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க, ஃபுல்லாக தாராவாக உங்களுக்கு தெரியும்.
அதிலலாம் நான் தப்பே பண்ண மாட்டேன், ஃபுல் மார்க் வாங்குவேன் அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆனது தான். அண்டு 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் கேட்பாங்க. 3 வந்து இந்த மாதிரி 1 மார்க் வந்து புக்லேருந்து தான் கேட்பாங்க. பட் 4வது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு பாட்டு கொடுத்து ஒன்று கேட்பாங்க இல்லையா, ஆசிரியர் பெயர், இந்த பாடலுக்கு பொருள், இதுக்கு மோனை எதுகை, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. 1 மார்க் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. 2 மார்க் நம்ம குறித்து கொடுத்தது கண்டிப்பாக வந்துடும். அண்டு 3 மார்க்குமே அதே தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 மார்க்கு பதிலாக 4 மார்க் தான் கேட்பாங்க. அதுதான் இப்போதைக்கு 4 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காட்சியை கண்ட கவிஞர் இருக்கதோ இது, அப்புறம் இந்த கட்டுரை, கடிதம், நெடுவினா, இதெல்லாமே 4 மார்க் மாதிரி தான் கேட்பாங்க. பட் 7 மார்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கைடு, புக்கு, நம்ம படிக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனால் இது 4 மார்க்குன்னு அப்போது நம்மளுக்கு வந்து 4 மார்க் தகுந்த மாதிரி எழுதுனா மட்டும் போதும். அண்டு இது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு 40+, ஒரு 45+ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் மனப்பாடப்பாட்டு இப்போ அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மனப்பாடப்பாட்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஏன்னா மனப்பாடப்பாட்டு எழுதலைன்னா கண்டிப்பாக எல்லாருமே திட்ட தான் செய்வாங்க. மனப்பாடப்பாட்டு கண்டிப்பாக எழுதணும். மனப்பாடப்பாட்டு எல்லாமே ஈஸி தான். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் குறித்து கொடுத்தது 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் இது எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா, எப்படி சொல்கிறது, இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. அண்ட் நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா வீடியோஸும் என்னோட இந்த சேனல்லையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.